ஒருத்தி, ஒருத்தி 2 மௌனித்த பொழுது. 3 திரைப்படங்களை ஒருவர் வெளியிடுவது, இயக்குவது, கதை அம்சங்களோடு அவற்றை வெளியிடுவது மிகப்பெரிய பிரச்சனையான ஒரு உலகம். எல்லாரும் வேலை முழு நேர தொழிலாக செய்கின்ற சினிமாவல்ல இது. ஒரு பகுதியின சினிமாவாக இருக்கிறது. போற போக்கில் சுதாகரன் அவர்கள் ஒரு முழு நேர சினிமாவுக்குரிய மாறுதலை அடைவார் என்பது இந்த திரைப்படத்தில் இருந்து நமக்கு புரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு முழுநேர சினிமாவை தயாரிக்கின்ற ஆளுமை கொண்ட ஒரு இயக்குநராக சுதாகரனை நான் பார்க்கிறேன். அந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு பிடித்த விஷயம் என்னென்றால், புலம்பெயர்ந்த தேசத்தில் அல்ல, ஒரு இனத்தில், ஒரு சமூகத்தில் ஒருவர் விடுகின்ற தவறு அல்லது ஒருவரால் ஏற்படுத்தப்படுகின்ற தவறு, ஒரு தீங்கு ஒரு குடும்பத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தையே பாதிக்கும் என்பதை மிக நுணுக்கமாகவும் தெளிவாகவும் ஒரு திரைப்படம் மூலமாக சொல்லி இருக்கிறார். தான் சொல்ல வந்த கதை களத்தை மிக நுண்ணியமாக தேர்ந்தெடுத்து, அதற்கான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாம் ஒரு சினிமா தொழிலை அல்லது சினிமாவை ஒரு மொழி தொழிலாக கொண்ட கலைஞர்கள் இல்லாத ஒரு தேசத்துல நாம இருக்கிறோம். அதாவது ஈழத்தமிழ் தேசத்தில் இருக்கிறோம். அப்படி ஒரு தேசத்தில் நடிகர்களையும் இசையமைப்பாளர்களையும் அந்த திரைக்கு ஏற்ப கலைஞர்களையும் தெரிவு செய்து ஒரு பயணத்தை ஏற்படுத்தி வெற்றிகரமாக முடிவு செய்வது ஒரு இலகுவான விடயம் அல்ல. அந்த விடயத்தில் சுதாகரனுக்கு நான் உண்மையிலேயே மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், நமது சினிமாவை வளர்க்க வேண்டும் என்றால் இவ்வாறான திரைப்படங்களை நீங்கள் வளர்த்து அதை பார்த்து ஊக்கம் அளித்தால் தான் முடியும். இல்லையென்றால் தென்னிந்திய சினிமாக்களையே நாங்கள் பார்த்து கொண்டு காலமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தோற்றி வைக்கும். இவ்வாறான கலைஞர்களை ஊக்குவிதன் மூலமாக இந்த 1, 2 ஆகி 3 ஆகி இவரை பார்த்து திரைப்படம் எடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். இயக்குநராக வருவதற்கு, நடிகராக வருவதற்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள். அது புலம்பெயர்ந்த தேசத்தில் கனடாவாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், ஏன் இந்தியா, தமிழ்நாடாக கூட இருக்கலாம். எவ்வாறு பார்க்கணும் என்றால், தென்னிந்திய சினிமாக்களோடு இந்த திரைப்படத்தை ஒப்பிட்டு பார்க்காமல் நமது மொழி, நமது கலாச்சாரம், நமது நடிகர்கள், நமது கதைக்களம், நமது இயக்குனர், நமது இசையமைப்பாளர், இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்காவியமாக அது இருக்கும். இல்ல நான் அந்த தென்னிந்திய திரைப்படங்களோடு தான் ஒப்பிட்டு பார்ப்பேன் என்று நீங்கள் அடம்பிடிப்பீர்களாக இருந்தால் அதற்குரிய படம் இதுவல்ல. இது நமது படம், நமது மொழி, நமது கலாச்சாரம், நமது நடிகர்கள், நமது எதிர்காலத்துக்குரிய சினிமா என்று நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கிறது.